சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது சும்மா ரேண்டமான ஒரு தாட். சரியா, ஒரு வேளை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை சர்வே பண்ண முடியுமா அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், நம்மளோட அந்த கம்ப்ளீட்னஸை யாருமே நம்ம செரிஷ் பண்ண மாட்டோம். நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக இருக்கோம் அப்படின்றதே நம்ம அதை உணர மாட்டோம். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு இது இல்லை அது இல்லை இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர்த்து நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சிக்கவே மாட்டோம் அப்படின்றத வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். எந்த வீடியோவில்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. சரியா, அப்படி இருக்கும்போது என்னால் இந்த ஒரு விஷயத்த என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா, நான் சர்வே பண்ணுவேனா அப்படின்னு நான் நினச்சி யோசித்த ஒரு விஷயம். சரியா, அப்போது அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒன்று எழுதினேன். ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்காக எழுதுனா எப்படி இருக்கும், அந்த சர்வைவல் திங் வந்து அது கொஞ்சம் பெருசு, அது கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். சரியா, அதை நான் இன்னும் படிக்கல. ஆனால் அதுலேருந்து ஒரு குட்டி அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அதை படிச்சிடலாம். நம்ம பார்வையற்ற எனக்கு கூட பல வண்ணங்களில் தெரிகிறது உன் காதலும் முத்தமும் அந்த கன்னத்தின் வெட்கமும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இது படித்த உடனே தெரிஞ்சிருக்கும் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ பார்வையற்ற எனக்கு கூட அப்படின்றது பேசிக்காக நான் டிஸ்கிரைப் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு பார்வை இல்லை. சரியா, அப்படி பார்வை இல்லாத எனக்கு கூட பல வண்ணங்களில் தெரிகிறது. இப்போ நமக்கு வந்து ஒயிட் அப்படின்னு சொன்னவொடனே ஒயிட் எப்படி இருக்குன்றது தெரியும், ஒரு பர்பிள் அப்படின்னு சொன்னவொடனே பர்பிள் எப்படி இருக்குன்றது தெரியும், ப்ளூ, க்ரீன், இந்த மாதிரி எல்லாமே, ஒரு ரெட், எல்லாமே இந்த கலர் சொன்னோடனே அந்த கலர் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. ஆனால் பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து அது நம்மளால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவங்களுக்கு அவங்களோட கண்ணு வழியாக அது எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது. சரியா, அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச இப்போ சரி நான் இந்த பக்கம் இருக்கிறது பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவங்களோட பார்ட்னர் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பல வண்ணங்களில் தெரிகிறது உன் காதலும் முத்தமும் அந்த கன்னத்தின் வெட்கமும் அப்படின்றது. இப்போ நம்ம இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெட்கம் அப்படின்றது பொண்ணுங்களுக்கு மட்டும் எழுதி வச்ச சொத்து கிடையாது, பசங்களுமே வெட்கப்படுவாங்க தான் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதில் பேசிக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு கண் பார்வை தெரியல, என்னால் எதையுமே பார்க்க முடியலன்னா கூட நீ என் கூட இருக்கும்போது நீ பண்ணுற வெட்கம் கூட என்னாலே பல வண்ணத்தில் பார்க்க முடியுது. எனக்கு வண்ணம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் நீ வைக்கப்படுறது எனக்கு வந்து பல வண்ணத்தை வந்து பார்க்க வைக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எதெல்லாம் பல வண்ணத்தில் தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா உன் காதலும் முத்தமும் அந்த கன்னத்தின் வெட்கமும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காதல் முத்தம் இது ரெண்டோட நிறத்தை வந்து யாராலையுமே சொல்லிட முடியாது. காதல்னா இந்த நேரத்தில் தான் இருக்கும், ஒரு முத்தம்னா இந்த நேரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த டே நான் இந்த கலர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் வீக்குக்கு வந்து சம் கலர்ஸ்லாம் இருக்கும்ல, மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் ஆர்டர் இருக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக இதுனா இந்த கலர் அப்படின்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னோட காதலும் முத்தமும் கூட எனக்கு கலராக தான் தெரியுது, கலராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட கன்னத்தில் நீ படுற வெக்கம் கூட எனக்கு அத்தனை கலரில் தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது வந்து சடனாக ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு மனசில் ஃப்ளாஷ் ஆகுது, குக்கு படத்தில் வர மாதிரிலாம் உண்மையிலே இருப்பாங்க தானே, அவங்களோட ஒரு டெய்லி சர்வைவலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் அப்படி யோசிச்சு எழுதுறது தான் இந்த ஒரு சின்ன கவிதை. நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன கவிதைக்கு தான் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, என்னவோ உங்களுக்கு இந்த கவிதை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கோ இல்லை நம்மளோட மெயில் ஐடிக்கோ வந்து மெயில் மெசேஜ் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எழுதி தரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.